பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஜில்லு, ஜில்லு எங்கடி இருக்க? என்ன இவ கால் பண்ணி சீக்கிரமான்னு சொல்லிட்டு ஆளையே காணும். எங்க இருக்கானே தெரியல. ரூம்லே இல்ல, வேற எங்க தான் போனா? கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இவ எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை வெளியில போயிருப்பாளா? இல்லையே, வீடு திறந்துல இருக்குது. எங்க இருக்கா? தன்யா தன்யா, என்ன இது எப்படி காட்டு கத்துறோம்? அவளுக்கு காதுல விழுதா இல்லையா? எங்க இருக்கா? கிச்சன்ல இருந்து தான் சவுண்ட் வருது. என்ன இது, கிச்சன்ல இருந்து சவுண்ட் வருது? ஒருவேளை தனியா கிச்சன்ல இருப்பாளோ? சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் சவுண்ட் அங்கேயே தானே வருது. என்ன எதுன்னு போய் பார்க்கலாம். இதுக்கு பயந்துட்டு தான் நம்ம இவ்வளவு நாள் கிச்சன் பக்கமே வராம இருந்தோமா? தனியா இருந்தாலும் ஒரு திறமைக்கு அளவே இல்லாம போயிட்டுடி. பாரு, ஒரே நாள்ல எவ்வளவு செம்மையா சமைக்க கத்துக்கிட்டேன்னு. அப்பா, வாசமே சும்மா கும்முன்னு இருக்கு. அப்ப டேஸ்ட் கண்டிப்பா அல்டிமேட்டா இருக்க போகுது. வருண் இன்னைக்கு நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு சும்மா சர்ப்ரைஸ் ஆக போறாரு. எஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இதை கிண்டலாமோ? கரெக்ட், இன்னும் கொஞ்ச நேரம் கூட இதை கிண்டலாம். அட கடவுளே, என்ன கன்றாவி இது! கிச்சன் என்ன இவ்வளவு அலங்கோலமா மாத்தி வச்சிருக்கா? ஐயோ, இதுல தீஞ்ச ஸ்மெல் வேற வருது. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? தன்யா தன்யா, அட வருண் பேபி, வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்துட்டியா? எதுக்கு? இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணவா? என்னடி இது? இது என்ன கிச்சனா இல்ல வேற ஏதாச்சும் மாடி? ஐயோ கடவுளே, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? வருண், இது என்ன கேள்வி? கிச்சன்ல இருந்துகிட்டு துணியா துவைப்பாங்க, நான் சமைச்சிட்டு தான் இருக்கேன். பாப்பா தெரியலையா? பாருங்க, கையில கூட கரண்டி வச்சிருக்கேன். என்ன சமைச்சிட்டு இருக்கியா? அடியே, என்னடி சொல்ற? ஆமா வருண், எத்தனை நாள் எனக்கு சமைக்க தெரியல என்ன நீங்க கலாய்ச்சிருப்பீங்க. இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் இன்னைக்கு களத்துல நானே குதிச்சுட்டேன். வருண், நான் சமைச்சதை இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு சும்மா என்ன நீங்க பாராட்டுன்னு பாராட்ட போறீங்க தெரியுமா? அந்த அளவுக்கு செம்மையா சமைச்சிருக்கேன். வாசமே சும்மா கும்முன்னு இருக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நான் சமைச்சதோட வாசம் வந்ததுனால தானே நீங்க ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு வந்தீங்க. என்ன? ஐயோ கடவுளே, அடியே, என்ன கருமடி அது அடுப்புல வச்சிருக்க? அது அடி பிடிக்குது பாரு. முதல்ல அடுப்பு ஆஃப் பண்றீ. என்ன அடி பிடிக்குதா? ஐயோ ஆமா, ஆஃப் பண்ணியாச்சு. ஜில்லு, என்னடி இதெல்லாம்? சர்ப்ரைஸ் வருண் பேபி, சர்ப்ரைஸ். இன்னைக்கு என் கையால உங்களுக்கு நான் சமைச்சு உங்களை அசத்திடலாம் நினைச்சேன். அதான் உங்களை கால் பண்ணி சீக்கிரமா வர சொன்னேன். என்ன, இன்னும் கொஞ்சம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா சமைச்சு எல்லாத்தையும் டேபிள்ல வச்சு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, கிச்சன்லயே வச்சு சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சர்ப்ரைஸா? ஆமாண்டி, கிச்சனை பார்த்தாவே தெரியுதுடி எனக்கு இது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்னு. அட என்ன வரும் நீங்க? சமைக்கும் போது அப்படி இப்படின்னு லைட்டா சிந்ததான் செய்யும். நான் சமைக்கும் போது லைட்டா சிந்திருக்கு, அவ்வளவுதான். எது இது லைட்டா சிந்திருக்கு? சரி சரி, அப்படி பார்க்காதீங்க. ஏதோ கொஞ்சம் அதிகமா சிந்திருக்கு. ஓகே, ஒத்துக்கிறேன். ஓகேவா? வருண், சிந்தறத விடுங்க வருண். இப்போ நான் எவ்வளவு டேஸ்டா சமைச்சிருக்கேன் தெரியுமா? இங்க பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னடி இது? ரத்த கலரியா இருக்கு, பார்க்கவே கண்ண கொடூரமா இருக்கு. அம்மா, என்ன இது? வருண், பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். கண்டுபிடிக்கலையா? போங்க வருண், இது தக்காளி சட்னி. ஓ, தக்காளி சட்னியா? சரி சரி, நான் கூட வேற என்னமோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஹே ஒரு நிமிஷம் இருடி. நம்ம வீட்டுல தக்காளியே இல்லையடி. நானே வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். தக்காளியே இல்லாம எப்படி தக்காளி சட்னி பண்ண? ஆமா வருண், நானும் தக்காளியை தேடி பார்த்தேன், தக்காளி இல்ல. அதனாலதான் ஃப்ரிட்ஜ்ல தக்காளி சாஸ் இருந்துச்சு, அதான் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணி தக்காளி சட்னி பண்ணிருக்கேன். எப்படி வருண்? எதே, டொமேட்டோ சாஸ் வச்சு தக்காளி சட்னி பண்ணிருக்கியா? கடவுளே, என்னடி இதெல்லாம்? உலகத்திலே டொமேட்டோ சாஸ் வச்சு தக்காளி சட்னி பண்ண முதல் நீ அதாண்டி இருப்ப. அப்படியே வருண்? ஐயோ, நான் கூட இதுக்கு முன்னாடி யாராச்சும் இப்படி ட்ரை பண்ணிருப்பாங்களோ நினைச்சேன். நான் தான் ஃபர்ஸ்டா? ஐயோ கடவுளே, ஏண்டி அந்த மூடி என்னமோ வச்சிருக்கே, அது என்னடி? வருண், என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னடி கெஸ் பண்ண சொல்ற? சாம்பார் சாதம், ரசம் சாதமா? ரொம்ப கொலன்னு இருக்கு. என்னடி இது? என்ன சாம்பார் சாதம் ரசம் சாதமா? வருண், அது பிரியாணி. என்ன பிரியாணியா? ஆமா வருண், தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சிட்டேன். ஆனா டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
ஆ, இதுவா பிரியாணி? ஐயோ, என்னடி இது ஒரே புளிக்குது. என்ன புளிக்குதா? ஒருவேளை புளி கொஞ்சம் அதிகமா போட்டுட்டனோ? என்ன புளி போட்டியா? ஹே, என்னடி வளரிட்டு இருக்க? பிரியாணில எவனாச்சும் புளி போடுவானாடி? கரெக்ட் வருண், இதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. சரி கிளியர் பண்ணலாமேன்னு யூடியூப்ல பார்க்கலான்னு போனா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பின்ன என்ன பண்றது, இனிப்பு உப்பு அப்புறம் காரம் எல்லாமே போட்டுட்டேன். ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்த்தா புளிப்பு தான். அதான் வருண், லைட்டா புளி கரைச்சி ஊத்துனேன். எப்படி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குல்ல? என்ன இனிப்பு புளிப்பு காரம் உப்பெல்லாம் போட்டு பிரியாணி பண்ணினியா? கடவுளே, தன்யா, என்னடி இதெல்லாம்? உன்னை யாரு இப்ப இதெல்லாம் பண்ண சொன்னது? வருண், இப்ப எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு ஆசையா பிரியாணியும் தக்காளி சட்னி பண்ணேன்னு தெரியுமா? அடி பாவி, அப்போ நீ செஞ்ச டொமேட்டோ சாஸ் தக்காளி சட்னி பிரியாணிக்கு தான் சைட் டிஷ்ஷா? அட கடவுளே. வருண், என்ன வருண் நீங்க இப்படி கலாய்க்கிறீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு ஆசையா சமைச்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் தெரியுமா? ஏன் வருண், சாப்பாடு நல்லா இல்லையா? தனியா எனக்கு வேற வழி தெரியலடி. சத்தியமா ரொம்ப 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 கேவலமா இருக்குடி. தயவு செஞ்சு நீ வாயில கீழே வச்சிடாதடி. ஏன்னா ஒரு டாக்டரே இன்னொரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போக என்னால முடியாதுடி. போங்க வருண், உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையா சமைக்க வந்தேன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு சமைச்சு ஆசத்தலான்னு பார்த்தேன். நீங்க இப்படி கலாய்க்கிறதே தெரியுது. நான் நல்லா சொதப்பி வச்சிட்டேன்னு. தன்யா, என்னாச்சு இப்ப எதுக்கு இவ்வளவு டல்லா இருக்கா? எனக்காக சமைக்கணும்னு நினைச்சல, அதுவே பெரிய விஷயம் தாண்டி. உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். இல்ல வருண், நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல. சரி ஓகே, ஒன்னும் இல்ல, சரியா? ஃப்ரீயா விடு. தன்யா, கிச்சன் எப்படி அலங்கோலமா இருக்கிறது கூட எனக்கு அவ்வளவு பெருசா தெரியலடி. ஆனா ஏதோ பெரிய மாஸ்டர் செஃப் மாதிரி தலையில துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு கையில கரண்டி எல்லாம் வச்சுக்கிட்டு உன்னோட கோலத்தை பாக்குறது தாண்டி என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். அது பெரிய பெரிய சமையல் மாஸ்டர்ஸ்லாம் இப்படி தானே வருண், துண்டை தலையில கட்டியிருப்பாங்க. அதான் நானும் கட்டினேன். சரி ஓகேடி, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா போ. சமைக்கிறேங்கிற பேர்ல சாஸ் மாவு எல்லாத்தையும் மேல ஊத்தி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், சாப்பிடலாம். சாரி வருண், நான் வேணும்னா கிச்சன் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா போ. லவ் யூ வருண் பேபி. அப்படி டூடி ஜில்லு. சரி ஓகே, சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. வெற்றி, லஞ்சுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க வராம இருக்கீங்க. வாங்க வெற்றி, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல ராக்கி, இந்த டாஸ்க் என்ன கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அண்ட் ஈவினிங்குள்ளார சப்மிட் பண்ணணும். ஸோ நான் வரல. நீங்களும் மகாவும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க போங்க. படி, என்ன இது காலையிலே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. காலை சாப்பாடும் வேணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காஃபி மட்டும் தான் குடிச்சிங்க. இப்போ லஞ்சு வேணான்னு சொன்னா என்ன படி அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க படி, வாங்க. இல்ல ராக்கி, எனக்கு உண்மையாவே பசிக்கல. நீங்க மகாவை கூப்பிட்டுட்டு சாப்பிட போங்க. ஏன்னா மகா பசி தாங்க மாட்டாங்கல்ல. ஐயோ படி, நான் உங்களை பத்தி பேசினா நீங்க என்ன அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? படி ப்ளீஸ், சாப்பிட்டுட்டு வந்து வேலை பாருங்க. ராக்கி, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ராக்கி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஈவினிங்குள்ளார முடிக்கணும் ராக்கி, அதனாலதான். இந்த கவின் ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. 3 பேர் செய்ய வேண்டிய டாஸ்கை இவர் ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணி அதையும் சீக்கிரமா முடிக்கணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி பாவம் ராத்திரியும் பகலும் தூங்காம சாப்பிடாம ஒரே ஒர்க்குன்னு இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த கவின் வேணும்னு தான் இதெல்லாம் பண்றான்னு தோணுது. ராக்கி, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க போங்க. மகா பசி தாங்க மாட்டாங்கல்ல. வெற்றி, ஒரு 10 நிமிஷம் தான், நம்ம சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ராக்கி, சரி ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வரேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வரேன். ஓகே வெற்றி, உண்மையாவே வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே உட்காந்துருக்க கூடாது. ஓகே? ஓகே ராக்கி, நீங்க போங்க. ஹே மோனி, வாட் ஹேப்பன்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லஞ்சுக்கு டைம் ஆகுது பாரு, வா போலாம். ஐயோ சோஃபி, உன் ஆளுங்க ராக்கி மகாவும் இல்லாம தனியா உட்காந்துருக்காரு. நீ பாத்தியா இல்லையா? ஆமா, தனியா உட்காந்து தான் வேலை பாக்குறாரு. இப்ப என்னப்பா அதுக்கு? எனக்கு பசிக்குது, ஃபர்ஸ்ட் வா போலாம். என்னவா? ஏய் பைத்தியமா நீ? அவரை நீ லவ் பண்றியா இல்லையா? மோனி, இது சின்ன கேள்வி. நான் அவரை லவ் பண்றனால என்ன உனக்கு தெரியாதா? ஐயோ இல்லப்பா, நீ உண்மையாவே வெற்றியை லவ் பண்ணியிருந்தனா பாரு, அவரை சாப்பிடாம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீ என்னடானா அவரை சாப்பிட வைக்க ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு வா நம்ம சாப்பிட போலான்னு கூப்பிட்டு இருக்க. அதனாலதான் கேட்டேன். வா, நான் சாப்பிட வைக்க ட்ரை பண்ணணுமா? மோனி, ஆர் யூ ஜோக்கிங்? அவர் என்ன குழந்தையா? பசிச்சா சாப்பிட போறாரு. இதுல நான் போய் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஏ மோனி, இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ் வா போலாம்.
சோஃபி உனக்கு உண்மையாவே வெட்டி சாப்பிடலன்னு ஒரு மாதிரியா இல்லையா? எனக்கு எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க போகுது? அவருக்கு பசிச்சா அவர் சாப்பிட போறாரு. இதுல நான் எதுக்கு ஒரு மாதிரி ஆகணும் எனக்கு புரியலையே. சோஃபி இல்ல எனக்கு புரியல. வார்த்தைக்கு வார்த்தை அவரை லவ் பண்றேன்னு சொல்றேன். ஆனா அவர் மேல நீ அக்கறையா இருக்கிற மாதிரியே தெரியலையே. அக்கறையா இருக்கணுமா? ஏன் அக்கறையா இருந்தாதான் அவரை லவ் பண்றதா அர்த்தமா என்ன? எனக்கு வெட்டியை பார்த்தோன்னு பிடிச்சிருக்கு. அண்ட் இது லவ் இல்லாம வேற என்ன? அதோட அக்கறையாலாம் எனக்கு அவர் மேல தோணவே இல்லையே. நான் என்ன பண்றது? சோஃபி உனக்கு வெற்றி மேல அக்கறை இல்லைன்னு நீ பேசுறதுலே தெரியுது. ஆனா வெற்றி மேல அடிக்கடி நீ அக்கறையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா தானே அவருக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். நீ பாட்டுக்கு அவர் எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு இருந்தா எப்படி சோஃபி? அதனால நீ போய் வெற்றி மேல அக்கறையா இருப்போ. அக்கறையா இருக்கணுமா? காட் மோனி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார் மேலே அக்கறையா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? அதோட அக்கறையா இருக்கிறதுனால என்ன பெருசா நடந்துற போதுஹா? ஐயோ சோஃபி, வெற்றிக்கு மேல ஃபீலிங்ஸ் வரணும்ல, அவருக்கு ஒன்று பிடிக்கணும்ல. அஃப்கோர்ஸ் அதுக்காக தானே நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோஃபி, வெற்றிக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரணும், உன்னை பிடிக்கணும், உன் மேல ஃபீலிங்ஸ் வரணும்னா நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வெற்றிக்காக பண்ணி தான் சோஃபி ஆகணும். எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு இயல்பா வராதுன்னு. அட்லீஸ்ட் நடிக்க வச்சு செய்ய, அதை நம்பியாச்சும் அவருக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வரலாம்ல. மோனி, யூ ஆர் ரைட். திங்க் பண்ணி பார்த்தா நீ சொல்ற மாதிரி பண்ணினா வெற்றிக்கு மேலே ஃபீலிங்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ஒரு உண்மை என்னன்னா வெற்றி மேலே எனக்கு உண்மையாவே அக்கறையே வரல. பட் வெற்றிக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும்னா நான் போய் நடிக்க செய்யலாம். சரி ஓகே, நான் போய் வெற்றி மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு வந்துடுறேன். சூப்பர் சோஃபி, நீ எப்படியாச்சும் வெற்றி கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி லஞ்ச் சாப்பிட அழைச்சிட்டு வந்துரு. அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராக்கி வந்து எவ்வளவோ வெற்றி கிட்ட லஞ்சுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டான். ஆனா வெற்றி போகவே இல்லை தெரியுமா? ஆனா இதே நீ அவரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட அழைச்சிட்டு போயிட்டனா இதை விட நல்ல ஃபீலிங்ஸ் வரதுக்கு வேற சான்ஸே கிடைக்காது சோஃபி. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் போ. எஸ், நீ சொல்ற மாதிரி அவரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நான் லஞ்சுக்கு அழைச்சிட்டு வரேன். நீ கேண்டீன் போ மோனி, நான் வெற்றியை கூப்பிட்டுட்டு பின்னாடியே வரேன். ஓகே சோஃபி, நான் கேண்டீன்ல வெயிட் பண்றேன், நீ வா. வெற்றி, என்ன இது? லஞ்சுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க என்ன சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அது கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, அதான். என்ன இவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காட், இப்போ என்ன பண்றது? சரி ஓகே, இன்னும் நல்லா அக்கறையா கேட்டு பார்க்கலாம். வெற்றி, என்ன வெற்றி இது? டைம் ரொம்ப ஆகிட்டு, ப்ளீஸ் சாப்பிட வாங்கல. இப்படி டைமுக்கு சாப்பிடலைன்னா உடம்பு கெட்டு போயிடாதா? இவருக்கு நான் பேசுறது காதுல விழுதா இல்லையானே தெரியல. வராத ஃபீலிங்ஸை வந்த மாதிரி பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். காட், வெற்றி உங்களை தான். சோஃபியா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல வெற்றி, டைம் ரொம்ப ஆகிட்டு, சாப்பிடாம இருந்தா எப்படி வெற்றி? அதான் சாப்பிட வாங்கல. அதோட உங்களுக்காக தான் நானும் வெயிட் பண்றேன். ஸோ 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. நீங்கள் எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணணும்? நீங்கள் எதுக்காக சாப்பிடாம இருக்கணும்? இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இல்லை இங்கே பாருங்கள் சோஃபி, எனக்கு ஏற்கனவே நிறைய ஒர்க் இருக்கா, நான் சீக்கிரமாக முடிக்கணும். என் டைமிங் என்னன்னு நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இங்கே எது கொஞ்சம் கிளம்புறீங்களா? இவர் என்ன மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு அவர் பாட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். காட். ஓகே வெற்றி, அது நீங்க சாப்பிடலேன்னா நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன். இட்ஸ் ஓகே வெற்றி, பட் சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. ஓகே? என்ன இது? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், இவர் எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு. காட், எனக்கு செம்ம பசிக்குது. இவர் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன. ஆனா ஒண்ணு வெற்றி, கூடிய சீக்கிரமாவே உங்களை என் பின்னாடியே நான் சுத்த வைக்கல. என் பேரு சோஃபியாவே இல்லை. எப்பா டோமரு, வந்துட்டியா? எவ்வளவு நேரமாடா வெயிட் பண்றது? ஏண்டா வெற்றி நடந்து போய் தானடா கூப்பிட போனேன், இல்ல உருண்டு போய் கூப்பிட போனியா நீ? கேப்பேன், இதுவும் கேப்பேன், இதுக்கு மேலேயும் கேப்பேன். டேய் அடங்குடா. அம்மா நீ மட்டும் வந்திருக்க, எங்க வெற்றி? நான் ஒர்க்கை முடிக்கவே இல்லையா, இன்னும் நிறைய இருக்கான். அதை முடிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்குமா, அதனால ஒன்னையே சாப்பிட்டுட்டு இருக்க சொன்னாரு. 10 நிமிஷம் கழிச்சு அவரே வராராம். டேய் என்னடா சொல்ற? இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொன்னாரா? ஹே ஆமாடி, நான் என்ன ஹிந்திலேயே சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். அவரு நம்மள போய் சாப்பிட்டுட்டு இருக்க சொன்னாரு. 10 நிமிஷம் கழிச்சு வராராம். நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணினேன், பட் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் லேட்டுன்னு கேட்டல, இதனாலதான் லேட்டு. டேய் அரமண்டலே, அவர் வரலன்னு சொன்னா உடனே விட்டுட்டு வந்துருவியா நீ? டேய் அவர் பாவுண்டா, காலையில எதுவுமே சாப்பிடல, வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ லஞ்சுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா. நீ இருக்கியே, உன்னை போ சொன்னதுக்கு நானே போய் இருந்திருக்கலாம் போல. வழியை விட முதல்ல, நானே போய் அவரை கூப்பிட்டு வரேன். ஆமா மேடம் போய் கூப்பிட்டோன்னே சார் உடனே வந்துருவாரு. ஏண்டி நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன்டி. நான் அவரை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா அவரு என்னடானா என்கிட்ட மகா ரொம்ப பசி தாங்க மாட்டாங்க, அதனால அவங்கள முதல்ல சாப்பிட கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னார் தெரியுமா?
ஹலோ மேடம், என்ன ட்ரீமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரி ஓகேடா, வா 2 பேரும் போய் சேர்ந்து இன்னொரு வாட்டி கூப்பிடலாம். அவர் கண்டிப்பா வருவா. இவன் என்ன நான் சொல்றது கேட்காம புயல் வேகத்துல போயிட்டு இருக்கா. நான் தான் வெட்டியை சாப்பிட வாங்கன்னு எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தனே, அவ தான் வரலன்னு சொல்லிட்டாரு. நான் கூப்பிட்டே வரல, இவ கூப்பிட்டா மட்டும் வந்துருவாரா என்ன? டேராக்கி, வெற்றியை பத்தி தப்பு கணக்கு போடாதரா. நீ கூப்பிட்டு வேணும்னா அவர் வராம இருந்துக்கலாம். ஆனா மகா கூப்பிட்டு வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். சரி ஓகே, நம்மளும் போவோம். ஏ மகா நில்லடி, நானும் வரேன். வெற்றி, மகா நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்க ராக்கி கிட்ட நான் முன்னவே சொல்லி அனுப்புறேனே, நீங்க பசி தாங்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை சாப்பிட அழைச்சிட்டு போக சொல்லி. நீங்க இங்க என்னக்கா பண்றீங்க? மகா, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்நேரத்துக்கு பசி வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க மகா, போங்க. ஆமா வெற்றி, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குதுதான். ஆனா நீங்க சாப்பிட வராம நான் சாப்பிட போறதா இல்ல வெற்றி? என்ன மகா, விளையாடுறீங்களா நீங்க? நோ வெற்றி, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க சாப்பிட வராம கண்டிப்பா நான் சாப்பிட போக மாட்டேன். ஏங்க நீங்க தாங்க விளையாடுறீங்க. காலையில இருந்து ஒரே ஒரு காஃபியை மட்டும் குடிச்சு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க? இங்க பாருங்க வெற்றி, எனக்கு எப்பவுமே நீங்க சாப்பிட வரணும். நீங்க சாப்பிட வந்தா மட்டும்தான் நான் சாப்பிட போவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேப்பா, நான் சொல்லிட்டேன். ஐயோ இல்ல மகா, அது வெற்றி அது இதுன்னு எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாம் வாங்க. வெற்றி, நான் சொல்லத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிட வந்தாதான் நான் சாப்பிட போவேன், இல்லைன்னா நான் பசியில இங்கே இப்படியே தான் நிப்பேன். நீங்க எப்ப வரீங்களோ அப்பதான் நான் போவேன். மகா என்னங்க நீங்க? ஏங்க நீங்க பசி தாங்க மாட்டீங்க? ஆமா வெற்றி, அதே தான் நானும் சொல்றேன். நான் பசி தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்போ நீங்க சாப்பிட வரணும் தானே? அப்போ வாங்க. ஏங்க என்னங்க நீங்க? இப்போ என்ன உங்களுக்கு நான் சாப்பிட வரணும் அதானே? சரி ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருங்க. இதை மட்டும் சேவ் பண்ணிட்டு வரேன். வெற்றி போதும், அதான் சேவ் பண்ணிட்டீங்களே, ஃபர்ஸ்ட் வாங்க போலாம். நீங்க இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா உங்களை? மகா பார்த்து. நானே கோல பசியில இருக்கேன். இதுல இவன் வேற இப்பதான் வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க சீனியர், அந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க சீனியர்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். தப்பிச்சு வர கட்டையும் போதும் ஆயிட்டு. இந்த மகா வெற்றியை சாப்பிட தானே கூப்பிட வந்தா, என்ன இது சத்தத்தையே காணும்? நம்ம இப்ப பாக்குற காட்சி நிஜமா இல்ல நம்ம கண்ணுக்கு தான் அது தப்பா தெரியுதா? எதுக்கும் கண்ணை கசிக்கிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஐயோ ஆமா நிஜம்தான். கண்ணை கசக்கிட்டு பார்த்தாலும் இதுங்க ரெண்டும் வேற மாதிரி போஸ்ட்ல தான் நிக்குதுங்க. அட கடவுளே, நல்ல வேலை எல்லா பைப்லையும் லஞ்சுக்கு போயிட்டுங்க. ஐயோ இதுங்க அலும்பு வர தாங்க முடியலையே. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு வேற ரெண்டும் வாய் குசாம போய் வேற சொல்லும். ஐயோ டேராக்கி, 2 பேரோட மானம் போறதுக்குள்ளார எப்படியாச்சும் 2த்தையும் கனவுல இருந்து கலைச்சிடுடா. ராக்கி, ஆமா ராக்கியே தான். ஏன் நான் வந்தது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்? என்ன என்னடா வளர்ற? ஆமாமா நான் தான் வளர்றேன். ராக்கி, அது வந்து படி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம் படி, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? என்ன புரியணுமோ அது எங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன ஆடியன்ஸ், அப்படிதானே? வெட்டி, இவன் இப்படிதான் பைத்திய மாதிரி ஏதாச்சும் வளருவான். வெட்டி டைம் ஆகுது, சாப்பிட போலாமா? போலாமாகா, வாங்க. என்னடா இது, அம்புட்டு நேரமா காலில் விழாத குறையா வாங்க வெற்றி சாப்பிட போலான்னு சொல்லி என் வாய் வலிச்சது. அப்போலாம் வராதவரு இப்போ இவன் என்னடானா சாப்பிட போலாம் வாங்கன்னு சொல்றா, அவரு என்னடானா போலான்னு சொல்றாரு. என்னடா நடக்குதுங்க? அப்போ கன்ஃபார்ம் அது சரி. நான் என்ன வெற்றி மனசுலயா இருக்கேன்? நான் கூப்பிட்டோன்னே அவரு சாப்பிட வர்றதுக்கு யாரு மனசுல இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டா தானே சாப்பிட வருவாங்க. எது எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான். டேய் டோமரே, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. இதோ வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? சம்பந்தியம்மா எப்படி இருக்கீங்க? வைஷு, மித்து, ஆதி தம்பி, அர்ஜுன் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்கம்மா. சம்பந்தியம்மா, நாங்களே உங்களை பார்க்க வரணும் தான் இருந்தோம், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச. சம்பந்தியம்மா என்ன சொல்றீங்க? புரியலையே. முக்கியமான விஷயம்னா என்ன முக்கியமான விஷயம்? லக்ஷ்மி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? இங்க பாருமா, முக்கியமான விஷயம் தான். ஆனா நீ பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான்.
ஆமா சம்மந்தியம்மா, சந்தோஷமான விஷயம்தான். அதனால நீங்க பயப்படாம இருங்க. அம்மா, என்ன சந்தோஷமான விஷயம்? லக்ஷ்மி, இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா. நம்ம ஆதி, மித்ரா, அர்ஜுன், வைஷு கல்யாணத்தை ஒரே நாள்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். என்னதான் ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடந்திருந்தாலும் ஆதி மித்ரா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏதோ நம்ம கெட்ட நேரம் எப்படியோ என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனால் இப்போ தான் எல்லாம் பழைய நிலைமைக்கு மீண்டு வந்திருக்குமா. ஆதிமித்ரா கல்யாணம் நடந்திருந்தாலும் நம்ம யாராலையுமே கண் குளிர நம்மளால் அவங்க கல்யாணத்தை பார்க்க முடியலை. அதனால் நாங்கள் எல்லாரும் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, மித்ராவுக்கும் வைஷுக்கும் நம்ம சீக்கிரமாகவே தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. அதை பற்றி பேசுறதுக்காக தான் நாங்களே வரலான்னு இருந்தோம். பார்த்தா நீயே வந்துட்டம்மா. லக்ஷ்மி, நீ என்னம்மா சொல்கிற? அம்மா, உண்மையாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுல நான் சொல்ல என்னமா இருக்கு? பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்ணினாலும் அது எனக்கு சம்மதம் தாம்மா. சரிம்மா லக்ஷ்மி, அப்போ இந்த வாரத்திலே நல்ல முகூர்த்தம் ஒன்று வருது. அதிலே நம்ம தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிடலாம். சரியா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி, அப்புறம் தாலி கோக்குற ஃபங்க்ஷனை கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. ஏன்னா கல்யாணம் தான் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. அட்லீஸ்ட் தாலி கோக்குற ஃபங்க்ஷனையாச்சும் நிறைய பேரை இன்வைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. அதனால நீயும் ஊர்லேருந்து யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு நினைக்கிறியோ எல்லாரையும் கூப்பிடுமா. சரியா? மித்துக்குட்டி, என்ன என்னாச்சுடி திடீர்னு டல்லாகிட்ட? அது ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா, கண்டிப்பா நான் எல்லாரையும் கூப்பிடுறேம்மா. அம்மா, அப்புறம் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. எங்க சைட்லேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவாம்மா. என்னம்மா லக்ஷ்மி பேசுற நீ? மித்ராவும் வைஷுவும் இப்போ எங்க வீட்டு பொண்ணுங்க. எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நாங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். அதனால நீ எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? நீ வந்தா மட்டும் போதும். ஓகே? இல்லைங்கம்மா, அது சம்பந்தியம்மா, அத்தை சொல்ற மாதிரி என் 2 மருமகளுங்களுக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க வந்தா மட்டும் போதும். சரிங்களா? லக்ஷ்மி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. நீ எதை பத்தி யோசிக்காத. சரியா? நல்லபடியா எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாவே அதுவே போதும். சரிங்கம்மா. சரிம்மா லக்ஷ்மி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 பொண்ணுங்களையும் பார்க்குறேன். மனசு விட்டு பேசுறதுக்கு நிறையா இருக்கும். அதனால போய் பேசுங்க, போங்க. ஆமா சம்பந்தியம்மா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நான் குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க சம்பந்தியம்மா. மித்துக்குட்டி, ஹிட்லர் நீதானா? நான் பயந்தே போயிட்டேன். மனைவி, இது நம்ம ரூம். மனைவி, நம்ம ரூம்ல ஏன் பொண்டாட்டிய நான் வந்து இப்படி பிடிக்காம வேற யாரும் பிடிக்க போறாங்க? சரி, அதை விடு. என்னாச்சுடி? நானும் உன்னை ரொம்ப நேரமா வாட்ச் பண்றேன். நல்லா இருக்க, ஏன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. மித்துக்குட்டி, இருக்கா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன். என்னாச்சுடி உனக்கு? நல்லா தானே இருந்த. தாலி பிரிச்சு கோக்குறத பத்தி நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும் போதே நீ ஹாப்பியா தானே இருந்த. அப்புறம் லக்ஷ்மி ஆண்டி வந்ததுக்கு அப்புறமும் ஹாப்பியா தான் இருந்த. சடனா எதுக்குடி நீ ரொம்ப ரொம்ப டல்லாகிட்ட? ஏண்டி, தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்லை. என்ன ஏண்டி சடனா டல்லாகிட்ட? என்னாச்சுடி? எல்லாரும் சேர்ந்து பேசும்போது கூட உங்ககிட்ட கேட்டப்போ நீ ஓகேன்னு தானே சொன்ன. அப்புறம் என்னாச்சு மித்து? இல்லை, அது வந்து மித்து பாப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி நீ வந்து போயின்னு இழுக்கிற? என்னடி, தாலி கோக்குற ஃபங்க்ஷன்ல உனக்கு விருப்பம் எதுவும் இல்லையா? மித்து, நம்ம மேரேஜ் எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியும்ல. எல்லாருமே நம்ம கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கடி. ஆனா யாருமே பார்க்க முடியாத மாதிரி ஆகிட்டு. அதனால தாண்டி தாலி கோக்குற ஃபங்க்ஷனே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீ இப்படி டல்லா இருந்தனா என்ன மித்து அர்த்தம்? உனக்கு விருப்பம் இல்லையாடி? இல்லைனாலும் சொல்லு மித்து, நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்ன ஹிட்லர், என்ன பேசுற நீ? நான் விருப்பம் இல்லைன்னா பாட்டி நம்ம கிட்ட பேசும்போதே சொல்லியிருப்பேன்ல. ஆனா நான் அதை பத்தி யோசிக்கல. இது வேற. மித்து, என்னடி சொல்ற? புரியல. அதை பத்தி யோசிக்கலனா வேற எதை பத்தி? இல்ல, தாலி கோக்குற ஃபங்க்ஷன் பண்ண போறதா எல்லாரும் பேசினோம். ஆனா கிராண்டா எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண போறோன்னு எனக்கு தெரியாது. ஹிட்லர், எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண போறாங்களா? ஆமாண்டி. ஏன், என்னாச்சு? இல்லை ஹிட்லர், எல்லாரையும் கூப்பிட்டா நிறைய பேர் வருவாங்கல்ல. அது வந்து மித்து, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணா நிறைய பேர் வருவாங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு உனக்கு பயமா இருக்கு, அதானே? ஆமா ஹிட்லர். மித்து பாப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரியா? அதோட என்னைக்கா இருந்தாலும் இந்த சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நடக்க போகுது, அவ்வளவுதான். பாருடி, நீ என்ன நம்பு, உன் புருஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். சரியா? இப்போதைக்கு என் மித்துக்குட்டி எதை பத்தியும் பயப்படாம ஃபங்க்ஷனை எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு மட்டும் யோசிச்சா போதும். ஓகே? ஆனா
ஆனா அவனான எதுவும் இல்ல. தேவையில்லாம எதை பத்தி யோசிக்காதீங்க மனைவி. அப்படி உங்களுக்கு யோசிக்கணும்னு தோணுச்சுன்னா மாமா நேத்தி ஃபர்ஸ்ட் நைட் கிளாஸ் எடுத்தல, அந்த கிளாஸ நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை பத்தி யோசிங்க. ஓகே? ஐயோ நீ இருக்கியே. ஓ, அப்ப மேடம்க்கு ஒரு வழியா நேத்து நான் எடுத்த கிளாஸ் புரிஞ்சிருச்சு அப்படிதானே? சரி, ஓகே. இன்னைக்கு புது கிளாஸ் புது சிலபஸ் போடலாமா? என்ன அடி வாங்க போறேனே. யோ முதல்ல இந்த வீடு லக்ஷ்மி அம்மா வேற வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் போகணும் வீடு. சரி, ஓகே. இப்ப வேணா உன்னை விடுறேன். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. போயா லூசு, முதல்ல வீடு. சரிடி, ஒரு நிமிஷம் இரு. லவ் யூ மித்து பாப்பா. எதை பத்தி யோசிக்காத, சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? லவ் யூ டு ஹிட்லர்.